Alexander, Lucy, Selvakumar, Mary Helen Joseph, Mosi Raj Family, Louis Raniuடைய 35வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு மேரி ஜெசிந்தா, யூனிதா லெமன், எஃப்னி டொமினிகா, ஜோசப் அக்யூனாஸ் ராஸ் குடும்பம், அந்தோனி கேத்ரின் ரமணியுடைய 36வது திருநாளை முன்னிட்டு மேல் மாற்றிய நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பலி இறைவனுக்கு நன்றியாக கொடுத்துள்ளார். மேலும் பவுலின், காணிக்கை மேரி, நோமினா, ஜார்ஜ், சௌரியம்மாள், சுந்தரமணி இவருடைய ஆண்மனை பாக்கிக்காக திருப்பியிருப்பதாகவும் சிறப்பாக எளியம்மாள் தாமஸ் உடைய உடல் நலன் வெகுவரையில் குணம்பெற திருப்பியிருப்பதாகவும் இவரோடு சேர்ந்து நாம் நம்முடைய அண்டாட்டுகளின் விண்ணப்பங்கள் என்னுடைய திருப்பாத்திரையில் வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தாய் திருச்சபையானது கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அன்றாடம் பெறுகின்ற ஆண்டவருடைய திருவுடலை இரத்தத்தை பெற்று வாழ்வளிக்கின்ற தேவனிடம் ஒன்றித்து இருப்பது போல அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்த தேவன் இன்று மனித உலக வாழ்வுக்காக, மனிதனுக்காக ஆன்மீக உணவாக தன்னை அளிக்கின்ற ஆண்டவர் இயேசுவுடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிழாவாக கொண்டாட வந்திருக்கின்றோம். அந்த உடலையும் இரத்தத்தையும் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் திருப்பலியில் நம்முடைய அன்றாட வாடிக்கையாக இல்லாமல், கடமை உணர்வாக இல்லாமல், நான் ஆண்டவர் இயேசுவை என்னுடைய உள்ளத்தில் நிறைவாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றோமா? அதன்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து நம்முடைய பலகீனம், குற்றங்கள், பாவங்கள் கூறிய அனைத்துக்காக மனவருந்தி என்னுடைய மன்னிப்பு கேட்டு திருப்பலியின் பக்தியாக கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியேன் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Irakama
தந்தையாகிய இறைவனுக்கு இறைவனால் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை இறைவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை இறைவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவில் உங்களை உண்பித்தார். அடிமைதனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடியை பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் ஒன்று எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தார் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் இந்த உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்துவனுக்கு வாழ்வதன் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவருடைய திருவுடல் திறத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நற்கருணை என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய உணவு மத்திய யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவருடைய உடலை இரத்தத்தை பற்றி மிக தெளிவாக யோவான் நற்செய்தியை பார்க்கின்றோம். இன்றைய வாசகம் நற்கருணை என்று சொல்லுகின்ற பொழுது மறைக்கல்வியோர்களே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நற்கருணை ஏற்படுத்தியவர் யார்? இயேசு என்று சொல்வார். இந்த நற்கருணையில் இருப்பவர் யார்?
இயேசு என்று சொல்வார். நற்கருணையில் இருப்பவரை எப்படி யார் சொன்னது? நற்கருணையில் இயேசு இருக்கிறார் யார் சொன்னது? இயேசுதான் சொன்னார். இருப்பவரும் இருந்தவரும் இருக்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இருப்பதை நாம் உணர முடிகிறது. நற்கருணை வாங்குகின்ற பொழுது நற்கருணை என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது எகிப்திலிருந்து 450 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி 40 ஆண்டுகள் பாலைநிலத்தில் வழிநடத்துகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உணவின்றி அவதிப்படுகின்ற பொழுது உயிரை காக்கின்ற அந்த உணவானது மன்னா என்பது கொடுக்கப்பட்டது. அந்த மன்னா வார்த்தையால் கொடுக்கப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையால் கொடுக்கப்பட்ட அந்த உணவு. இந்த மன்னா உண்டவர்கள் இஸ்ராயேல் மக்கள் மடிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கின்றார். இப்போ வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாம் அனைவரும் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து அழிந்து போகின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது அவர் மட்டும் எப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி. இந்த நிலை வாழ்வு கொடுக்கின்ற தேவன் தன்னையே தன் உடலையும் இரத்தத்தையும் தானமாக நமக்கு கொடுக்கின்ற வாழ்வு பொருட்டு கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நமக்கு விளக்கி சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு கொடுத்தேன், என் உயிரை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த மண்ணுலக வாழ்வு கிடையாது, அந்த நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அப்ப நற்கொடையானது யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை உண்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டு நிலைவாழ்வு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்போ நம்ம நற்கொடை ஏற்படுத்த ஆண்டவர் சாதாரண அப்பத்தானே, கோதுமை மணியிலால் ஏற்படுத்தப்பட்ட அப்பம், திராட்சை ரசத்தால் ஏற்படுத்தின ரசம், எவ்வாறு இந்த அப்பமும் ரசமும் மாறுகிறது? இதுதான் ஒரு ரகசியமாக இருக்கின்றது. குருவான ஒரு அப்பத்தை எடுத்து இதை பெற்றுக் கொடுங்கள், இது என் உடல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அப்பமானது இயேசுவின் உடலாக மாறுகிறது. இது ரசம், திராட்சை ரசம் இதன் இரத்தமாக மாறுகிறது. இதனுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்படும், உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்படும், நீங்கள் மீண்டும் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக சிந்தப்படும். மரணத்தை அல்ல நீங்கள் எதிர்பார்ப்பது, மரணத்தை வென்று நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக சிந்தப்படுகின்ற இரத்தத்தை இதோ நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த கொடுக்கின்ற பொழுது 3 வகையில் கொடுக்கப்படுகிறது. பகிர்வு, பலிவாழ்வு, தியாக வாழ்வு, பகிர்வாழ்வு என்று 3 நிலையில் கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த கிறிஸ்துவின் பலிகளை, கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை நினைவு கொள்கின்ற இந்த நற்கொடை இந்த மேடையிலே ஆண்டவர் நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். நாம் வாழ்வதற்கு சொல்லுகின்ற பொழுது அந்த விண்ணக மகிமை அல்ல, அது கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் 3ஐயும் அடி முக்காலத்தையும் கொண்டதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஐந்தாம் ஆண்டவராக இயேசு நற்செய்தி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 சொல்லப்படும், எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். அதனால்தான் இணைச்சட்டம் 8:16 சொல்லப்படுது, இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா கொடுத்த தேவன் அதோடு அவர் அழிந்துவிட்டார்கள், நான் கொடுக்கும் உணவை உண்டவர்கள் என்றும் வாழ்வார் என்று யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 51 58 வசனம் வரையும் இதைதான் முழுமையாக சொல்லப்படுகிறது. என் சதையை உண்டு என்ற அர்த்தத்தை கொடுப்ப என்னோடு இணைந்திருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய சதை எவ்வாறு கொடுக்க முடியும் என்றால், நாம் அன்றாடம் உண்கின்ற உணவை பார்க்கிறோம். அரிசினால் அந்த சோறும் சாப்பிடும் கொண்டு அந்த உணவானது தன்னுடைய இரத்தத்திலும் தன்னுடைய எலும்பிலும் கலந்து விடுகிறது, உயிர் ஓட்டம் உள்ளதாக மாறுகிறது, நமக்கு சக்தியை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது. அந்த சாதாரண உணவை உண்ணுகின்ற பொழுது நாம் கெடுகின்ற அந்த சக்தியை மாற்றும். ஆனால் உடலுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு, ஆனால் உடைய ஆன்மாவுக்கு கொடுக்கின்ற உணவானது ஆண்டவருடைய நற்கொடை தவிர வேறு கிடையாது. அப்ப நற்கொடை உண்ணுகின்ற பொழுது அந்த நற்கொடையானது ஆன்மாவிலே சென்று நமக்கு ஆற்றல் அளிக்கிறது, சக்தியை உருவாக்குகிறது, விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது.
எனவே நாம் உட்கொண்ட கடமைக்காக வாங்கி கையில் ஏந்தி கொண்டு உட்கொண்ட உணவானது வெறும் வேடிக்கை கிடையாது. ஆண்டவர் இயேசு என்னுடைய கையில் வந்திருக்கின்றார், நான் அவரை உட்கொள்ளும் பொழுது என்னுடைய ஆன்மா வலுவடைகிறது, விசுவாசத்திலும் நம்பிக்கை என்ற இந்த கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, இதைதான் ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது கொடுத்தலிலே தான் நாம் நிறைவடைகிறோம் என்பதை சொல்லப்படுகிறது. சக்கியமுடைய வாழ்க்கையில் பாவம் உள்ளதை கொடுத்தார், ஒரு பகுதியை கொடுத்தார். கைம்பெண் ஏழை பெண்ணை பார்க்கின்ற கடவுள் உள்ளத்தை கொடுத்தார் என்பதை வாழ்வாதாரத்தை விடுத்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுக்கின்றார். அவர் தன்னை கொடுக்கின்ற பொழுது அதை பெறுகின்ற கொண்ட தகுதி உடையவராக மாறுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் கல்வாரி வழியிலே தன்னை முழுவதுமாக நமக்கு கொடுக்கின்ற பொழுது அதை பெறுவதற்குரிய தகுதி உடையவராக இருக்கிறோம் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். எனவே நற்புணையானது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக கருதப்படுது. இங்கே பாருங்கள், நாம் இந்த திருப்பணி ஏற்றும் உடனே இதோ எத்தனை ஆயிரம் மக்களாக வந்து இந்த திருப்பணியில் கலந்து கொள்கிறோம். அதில் பார்க்கின்ற ஒரு ஒற்றுமை என்ன? ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஏற்றத்தாழ் கிடையாது, பணக்காரன் என்பது நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் அனைவருக்கும் ஒரே உடல் ஒரே ரத்தம் நாம் பெறுகின்ற பொழுது அதுதான் ஒற்றுமையின் அடையாளமாக இருந்தது. எனவே நற்கருணையானது அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கின்ற தன்மை. அதனால்தான் வத்திக்கான் சொல்லுகிறது, நற்கருணையானது இது உயிரும் உற்சவமாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. ஊற்று உற்சவமாக இது கிறிஸ்துவனுடைய வாழ்வு, அதுதான் நற்கருணமாக இருக்கின்றது. எனவே இந்த நற்கருணை நாம் பெறுகின்ற பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை வளர்ந்து ஆன்மீக பலத்தை பெறுகின்ற பொழுது நாம் அவருக்கு சாட்சியாக மாறுகின்றோம். எனவே இதுதான் இரண்டாவது வாசகம் 1 கொரிந்தியர் 10:17 சொல்லப்படுகின்ற வார்த்தை, அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயிரம் ஒரே உடலாக இருக்கின்றோம், ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம். அதுதான் ஒற்றுமையின் அடையாளம். நாம் இந்த அப்பத்தில் ஒற்றுமையாக பங்கு கொள்கின்றோம். போரடியார் சொல்வது போல நம்முடைய எனவே கோதுமை மணி ஆனது அது கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது. ஒற்றுமையின் ஒரு அடையாளமாக நற்கொடை இது வேற்றுமை உருவாக்குவது கிடையாது. ஒற்றுமை சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு கணவன் மனைவி தன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாகிறார், அதே போல இறைவன் நம்முடைய உடலால் இரத்தத்தால் நமக்கு ஒற்றுமை ஏற்படுத்துகின்றார். எனவே நற்கொடையானது வாழ்தலும் உணவாக மாறுகின்றது. யோனை விண்ணகத்தில் இறங்கி வந்த உணவு தானே, இதை யாராவது உண்டால் என்றுமே அவர் வாழ்வாகும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த வாழ்வானது வழி பயணத்தின் உணவாக மண்ணா அழிந்து போகின்ற உணவு, ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற தன்னை கொடுக்கின்ற பொழுது அழியாத உணவாக மாறுகிறது. இது ஒரு அப்பம், இது ரசமாக ஒரே அப்பம் ஒரே உடலாக மாறுகிறது, ஒற்றுமை வளர்கின்றது. கடைசியாக என்னில் நிலைத்திருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய உடலை ரத்தத்தில் அவரோடு நாம் இணைந்து வாழ்கின்றோம் என்ற அர்த்தமாகும். எனவே ஆண்டவர் இயேசு நாம் கொடுக்கின்ற இந்த நற்கருணையான இந்த உடலானது நாம் பெறுகின்ற விதத்திலே நாம் அனைவரும் ஓர் உடலாகவே மாறுகிறோம். எனவே இந்த திருவிழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? நம் நற்கருணையை ஆண்டவர் இயேசுவை உயிரோடு இருக்கின்றார் என்று நம்புகிறோமா? வெறும் அப்பந்தானே எப்படி வேணாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம் இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய வாங்குகின்ற பொழுது சில பேர் வாங்குறாங்க, நற்கருணை வாங்குவது பரிதாபமாக இருக்கின்றது, தும்பி பிடிக்கிறாங்க. அது போல கேட்கிறாங்க, தும்பி பிடிக்கும் போல இந்த நற்கருணையை கேட்கிறார். அதுக்கு உரியான மரியாதை கிடையாது. ஆனால் இதே இடத்துல சில பேரை பார்த்து மண்டிட்டு நாட்கள் வாங்குறாங்க. அது எவ்வளவு வேறுபாடு பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ நம்முடைய நற்கருணைக்கு நாம் என்ன மதிப்பு மரியாதை கொடுக்கின்றோம் என்பதுதான் தகுதியோடு பெற வேண்டும். ஒன்று தகுதியோடு நான் இந்த நற்கருணை பெறுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கிறது? நான் தகுதி உணவனாக இருக்கின்றேனா, இல்லை பாவத்தோடு கரைபடிந்த மொழித்தோடு ஒரு அதே நிலையோடு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? அந்த தகுதியோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறுபடுகிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நற்கருணை பவனி மற்றும் ஆராதனை இருக்கும் பொழுது தன்னை முழுமையாக கையெழுத்த ஆண்டவர் இயேசுவிடம் தன்னை ஒப்படைத்தல், அவருக்கு ஆராதனை செய்தல். இந்த நற்கருணை ஆராதனை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நேர்வூடாக பார்த்து அவர் நமக்கு தருகின்ற அருள் வளங்களை பெறுகின்ற ஒரு இடமாக மாறும்.
அவரை ஆராய்ந்து வணங்கி நன்றி செலுத்துகின்ற பொழுது, இதுவரையிலும் என்னை பாதுகாத்து பராமரிக்க தேவன், எனக்கு உயிர் கொடுக்கின்ற தேவன், அவர் நற்கொடையாக எனக்கு பால் கொடுக்கின்ற தேவன், நான் இறந்தவனும் நிலைவாழ்வு கொடுக்கின்ற தேவனிடம் என்னையே நான் சரணடைகிறேன் என்று இந்த ஆராய்ச்சி சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய மதிப்பு உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக பகிர்ந்து உண்ணுதல். பகிர்ந்து உண்ணும் பொழுது எவ்வாறு இந்த ஒருவுடன் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பது போல தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொடுக்க இறைவன் அழைக்கின்றார். நான்காவதாக நற்கருணைக்குரிய மரியாதை செலுத்த அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எங்கு சென்றாலும் கோயில் முன்பாக வர வேண்டுவது அந்த நற்கருணை இடத்தில் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை தலைவணங்கி வணங்கி முழுவதுமாக நாம் அடிபடுகின்ற பொழுது நாம் முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அர்த்தமாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் பெறப்போகின்ற நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றார். நம்மை முழுவதுமாக ஆண்டவர் அப்படி அர்ப்பணிக்க நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் அவரோடு இணைந்திருக்கணும், ஒரு வாகனம் என்ற நம்பிக்கையில் இருப்போம். பல்வேறு அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு அற்புதங்கள் சொல்ல போனால் இருந்திருக்கார் என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு குருவானவர், புதிதாக குருவானவர், தன்னுடைய பாவத்தினால் நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். ஏற்படுத்தி காட்டுகின்ற பொழுது அதிலிருந்து வழிகின்ற ரத்தம் துடியாக விழுந்து அதை இன்னும் கண்ணாடி போட்டியில் வைத்து 7 ஆண்டுகள் முன்பாக வைத்து அதை ஸ்தாபனம் செய்து ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த உடலானது, அப்பமானது ஆண்டவருடைய உடலாக மாறி ரத்தம் விழுவதையும் பார்க்கிறோம். கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு இளம்பெண்ணானவள் ஆண்டவருடைய இந்த நற்கருணை பெறுகின்ற பொழுது அவருடைய வாயிலை முழுவதுமாக ரத்தமாக சதையாக மாறியதை விட நாம் கேட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, விசுவாச கண்களோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வு வளப்படும். விசுவாசத்தினால் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை நம்மை நாம் எப்பொழுது தெற்கொள் வழியாக கொண்டாடுவோம். ஆமென். இறைவனிடம் நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுகளை எடுத்துரைக்கிறோம். எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள்,
கன்னியர், துறவியர் அனைவரும் நற்கரனின் மறைபொருள் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து அனைவரையும் இறைவனின் பாதையில் வழிநடத்த தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் நற்கருணை உணர்த்தும் பகிர்வு மற்றும் அமைதியின் செய்தியை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வன்முறை, பிரிவினைவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல முறை தீர்வு காண உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்வதன் வழியாக அவர் எம்முள் வாழ்கிறார் என்ற ஆழமான இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் நற்கருணாதரை தங்கள் வாழ்வின் மையமாக கொள்ளவும் உலக ஆசைகளுக்கு அடிமையாகாமல் தங்கள் திறமைகளை கடவுளின் மகிமைக்காக வெளிப்படுத்த உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னுடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் தன்னுடைய எம்மை உமது அன்பால் எல்லாரும் நிரப்புகிறவர் நீரே. உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் ஆகியவற்றை ஆன்மீக உணவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் உமது அளவற்ற அன்பையும் அமைதியையும் உலகில் நிலைநாடும் எங்களுக்கு துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Yes,
கொடுக்கும் இத்திருப்பலியெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயரத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் முதுமீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் முதல் திராவை ஒற்றுமை அமைதியாகிய பிள்ளைகளை கண்டுபிடித்து தந்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகியாண்டவருக்கு நன்றி. அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். நீயாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக தம்மையும் உமக்கு புகழ்த்து தம் நினைவாக நாங்களும் பணி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக வழியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் மனைவி பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர் முதுமை வானக தூதரோடும் ஆரியனை அமர்வோர் தலைமை தாக்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சி பெறுவாடு முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொருந்தி காணிக்கைகளை மேம்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகடின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். ஒவ்வொன்றுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் செயலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில்
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமணம் கூடிய உரிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாங்களும் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிருக்கும் திரு அவைகளுக்கும் இந்த எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பேற்று மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் புது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவரிடம் இவரிடமிருந்து அழைத்துக் கொண்ட பவுலின் காக்கியமேரி, காணிக்கமேரி, பெலோமினா, ஜார்ஜ், சௌரியம்மாள், சுந்தரமணி என்னும் அடியாத எனக்கு வந்தடும் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்வுள் மேலும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு இணைபுகுந்தும் துன்முக வழியிலும் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளை கண்ணித்தாயினும் அந்த மரியாதை கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தவராய் அனைவரும் நாம் நிலைவாழ்வு உங்கள் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் மரங்களுடன் உண்டாகும். இவர் வழியா இவரோடு எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடவுளையாக கற்பிக்கப்பட்டு இறைவனால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வை உண்டாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியால் அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு முன்னிருக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மளித்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நிலைவாக அளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவர்களே, இன்று தாய் திருச்சபையானது பரிசுத்தமான ஆண்டுடைய உடலும் ரத்தத்துடைய விழாவை கொண்டாடுகின்றது. கார்பஸ் கிறிஸ்டியுடைய விழா. ஒரு முறை நாங்கள் ஒரு பாரிஸ் பஸ்ஸில் இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு 9 மணிக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுருக்காங்க, கம்யூனியன் கொடுக்க வாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லும் பொழுது நானும் போகலான்னு நினச்சேன். பட் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி கோர்ட் கேஸ் இருந்ததுனால நான் ஹைகோர்ட் போகணுமாயிடுச்சு. அதான் சொன்னேன், நான் வந்து பிறகு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இது சரியாக நீங்கள் பண்ணுறது கூடுது அவங்க சொல்லுது அவங்க நான் பேசிட்டேன் அவங்கள்ட்ட நடுவில் வந்து அப்படி உட்காரலாமா? இங்கே எல்லாரும் நின்றுருக்காங்க, திருப்பள்ளியில் உட்காந்துக்கிறவங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நம்மளுக்கே கொஞ்சம் அறிவு இருக்கணும். திருப்பள்ளியில் நடந்துட்டு இருக்கு, அந்த வண்டில் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த ஃப்ரைடே வந்து கம்யூனியன் கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், சாயந்தரம் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா நான் அன்றைக்கி நைட்டு 9 மணி ஆச்சு ரிட்டன் நான் வர்றதுக்கு. அன்றைக்கி முடியல. மறுபடியும் சாட்டர்டே அவர் வந்தார். சாட்டர்டே எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமு. நான் சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக சாயந்தரம் வரேன் அப்படின்னு. சாயந்தரம் பண்ண முடியல. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே. சண்டே என்னால் போக முடியல. மண்டே மார்னிங்கு 6 மணிக்கெல்லாம் அவர் வந்தார். திருப்பள்ளி முடிச்சுட்டு பிறகு நான் போயிட்டு கம்யூனியன் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸில் வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 10:15 அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனோட அவங்க வந்து ஃப்ரைடேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனியன் வாங்கணுமாயிடுச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 நாள் ஆகிட்டு தான் அவங்க ரிசீவ் பண்ணாங்க. அந்த ஆன்மா வந்து அந்த கடவுளுடைய உடலுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், கடவுளுடைய உடலை வந்து விரும்புபவர்கள் வந்து கடவுள் எப்படி வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க. இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம கடவுளோடு நம்ம வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எப்பொழுதுமே கூட இருந்து விருப்பப்படுவார். என்னுடைய விழாவில் அப்படி தான். இந்த விழாவில் வந்து கடவுள் வந்து அவருடைய உடலை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதை நம்ம கௌரவமாக மரியாதையோட ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் நம்ம வந்து வாங்கணும். ஒரு காலத்தில் வந்து எல்லாமே முட்டி போட்டு தான் வந்து அந்த கம்யூனியன் வாங்குவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி. இந்த சாப்பாடை தான் கொடுப்பாங்களே, திப்புன்னு ஒடியாடுறது வந்தது அப்படின்னு வந்து கை நீட்டுறது ஒரு மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்த ஆனிமேட்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அவசரப்பட தேவையே இல்லை. எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ பரவாயில்ல, நீங்கள் பிஷப்புக்கு மரியாதை கொடுக்கணும் பரவாயில்ல, ஃபாதர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் பரவாயில்ல. அந்த திருப்பலியில் வரும் பொழுது கடவுளுடைய நற்கருணை வாங்கும் பொழுது அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அதை நீங்கள் வந்து எந்த ஒரு கிரேஸில் நீங்களால் வராது, எந்த ஒரு அருளும் உங்களுக்கு வராது. அதனால எப்போதும் தெரிஞ்சுக்கல, கடவுள்கிட்ட வரும் பொழுது பயபக்தியோடு நம்ம வந்து ஒரு ஆர்டராக வரணும். வந்து யாரும் சீக்கிரம் வந்ததுனால என்ன உங்களுக்கு, நீங்கள் சீக்கிரம் வாங்குறதுனால என்ன ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணி கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை நம்ம கொடுத்தோம்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் இதை கவனம் வச்சுக்கோங்க. என்னுடைய 13ஆம் தேதி 11 மணிக்கு நம்ம பாரிஷில் இருக்க சிக்கானவங்களுக்காக இந்த திருப்பலி இருக்கும். அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனிமேட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து வண்டி வேணுமோ அவங்க வந்து நீங்கள் ஆனிமேட்டர்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 14ஆம் தேதி 6 மணிக்கு கன்னடத்திலும், தமிழில் 7:15க்கும் 8:30 மணிக்கும் தமிழிலும், 9:45க்கும் 11 மணிக்கும் ஆங்கிலத்திலும், 12:15க்கு தமிழிலும், 2 மணிக்கு கன்னடத்திலும், 3 மணிக்கு மலையாளத்திலும், 4 மணிக்கு 3 லாங்குவேஜ் மாசும் மற்றும் 5:30 மணிக்கு யூகரிஸ்டிக் கார் ப்ரொசஷன் இருக்கும். அந்த கார் ப்ரொசஷனை வந்து நம்ம பயபக்தியோடு இருக்கணும் மற்றும் அந்த வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் 8:30 மணிக்கு கடைசி பூசை இருக்கும். இந்த பார்க்கிங் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே ஃப்ரான்சிஸ் சேவியர் இந்த கெத்தட்ரல் ஸ்கூலில் நீங்கள் பார்க் பண்ணலாம். இன்னும் அந்த பான்செக் சிஸ்டர்ஸ் இன்னும் கேட்கல, அவங்க கேட்டு பிறகு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா பார்க்கிங் அங்கே கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கவர்ச்சியில் தயவு செஞ்சு எங்களை யாருன்னா அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாதர்ஸுங்களை. விழாக்கு நீங்கள் வரும் பொழுது ரொம்ப ஜுவல்லரியெல்லாம் போட்டு வராதிங்க, உஷாராக இருங்க உங்களுடைய பொருட்களை.
கடந்தோடைய காணிக்கை மொத்தம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 58,590 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. மற்றும் வெள்ளிக்கிழமை அந்த கொடியன்று 1,03,680 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், ஃபுல்லாக பேக்டாக இருக்கீங்க அடுத்த மாதத்துக்கு. இப்போது உங்களுடைய எண்ணம் என்ன? வந்து சேரில் உட்காரு, அதுதானே நிற்கிறவங்கெல்லாம் தானே உங்களுடைய நோக்கம். அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு திருப்பலி பார்த்துருக்காங்க, அவங்க போட்டு வரலாம். மேபி நம்ம இப்படி பண்ணோம் பொழுது இந்த டோர் ரெண்டுத்துக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வரவங்களாம் இப்படி வரட்டும், போகிறவங்க இந்த டோரில் இப்படி போட்டோம் அப்படின்னு ஏதாவது பண்ணணும் பொழுது. பட் நம்மளுக்கே வந்து அந்த ஒரு தெரியணும், ஒருத்தவங்க நிற்கிறாங்க உட்காராங்க. சில நேரத்தில் வந்து அந்த கம்யூனியன் வரதுக்கு முன்னே அங்கே போய் உட்காந்துடுறாங்க. எனக்கு கோபம் தான் வருது, ஆனால் உங்களை திட்டக்கூடாது அப்படின்றதுனால நான் பேசாமல் இருக்கிறேன். அதனால அன்பாகவே கேட்டுறேன். ஓகே, இனிமேல் அப்படி செய்யாது. ஓகே, தேங்க்யூ. எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக.